ஹை டஷுகர்ஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஐஸ் இந்தியன் நெக்ஸ்ட் பார்ட் தானே பார்க்க போகிறோம். இது இன்னும் ஒரு 2 பார்ட்ஸ் தான்டா இருக்குது, முடிய போகுது. ஓகேவாண்ணா, இதில் இப்போது லாஸ்ட் பார்ட் எதோட முடிச்சுருந்தோன்னா, நம்ம ஜியான் அங்கிளுக்கு வந்து கே தான் வந்து இந்த ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி இந்த ட்ரக்கை கடத்த ட்ரை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருது. அப்போ வந்து நம்ம வாய்ஸ் யார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து திரும்பி பார்க்குறாரு. பட் அங்கே யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம ஜிமின்னு சொல்லிட்டு அப்படி ஜேகே தூக்கிட்டே வந்திருப்பாங்கடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜியான் அங்கிள் தான். அந்த பசங்க யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த பாடி கார்ட்லாம் இருப்பாங்கடா, அவங்க பார்க்குறதுக்கு நல்லா பெரிய ஆள் மாதிரி தானே இருந்தாங்க சார், பசங்கன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, அவங்க வாய்ஸை வச்சே தெரிஞ்சுது அவங்க சின்ன பசங்கன்னு. கொஞ்சம் யாருன்னு விசாரி அப்படிங்கிற மாதிரி ஜியான் வந்து சொல்லிடுறாரு. ஓகே சார், பார்த்துக்கலாம், நம்ம ஆளுங்களை வச்சு விசாரிச்சிடறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பாடி கார்டு சொல்கிறாங்கடா. அவரும் அப்படியே தலையை நாட் பண்ணுறாரு. இந்த கேவை ஏதாவது பண்ணணுமே, இவனை சும்மா விட்டால் எனக்கும் ஆபத்து கிம்முக்கும் ஆபத்து, இவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியான் வந்து ஒரு பிளான் பண்ணுறாருடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை தூக்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, வந்துட்டு அப்படியே ரூமுக்கு தான் வந்து பார்க்குறாங்க. நம்ம சுகாவும் வியும் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்கடா. இந்த பக்கம் நம்ம ஜேகேவை தான் அப்படியே எழுப்புறாங்க பாருங்கள். ஜேகேவா, என்ன எதுக்கு அடிச்சேன்னா அப்படின்றாரு. நீ அங்கே ரொம்ப தொல்லை பண்ணுவடா, அதான் கூட்டிகிட்டு வந்துட்டோம் ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த ரூமுக்கு வந்துட்டோம்மா, எங்கே என்னோடய பிளேஸ், என்னோட ஹஸ்பண்ட் எங்கே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தேடுறாரு. ஹஸ்பண்டா, அது ஐயோ சரி விடு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஜின்னு வந்து நம்ம ஆரம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் ஆரமா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாருடா. இந்த பக்கம் ஜிம்மினா அப்படி பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. நான் போயிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் கூட தூங்குறேன், நீங்களும் போய் தூங்குங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு ஸ்டெப் ஏறி அப்படியே மேலே போய் பார்க்குறாரு. நம்ம வியா அழகாக தூங்கிட்டுருக்காரு. ஐயோ என் புருஷன் எப்படி தூங்கிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போயிட்டு வியோட ஹேண்டை அப்படியே எடுத்து விட்டு அவரோட ஹேண்டில் அப்படியே படுத்துக்கிறாரு. தலை வச்சு படுப்பாங்கடா, அந்த மாதிரி வந்து படுத்துட்டு அப்படியே வியா ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் வியா அப்படியே ஒரு மயக்கத்தில் தானடா இருக்கார். அவரோட ஹேண்ட் எடுத்து நம்ம ஜேகேவே அவர் மேலே போட்டுட்டு, தூங்கு புருஷா, நீ தூங்குறதே இல்லைல்ல, நீ தூங்கி நான் பார்த்ததே இல்லை, நீ இப்போ தான் தூங்குற, நீ நிம்மதியாக தூங்க, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பவுட் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஜிம்மின்னு ஆரம்பிச்சு எனக்கு நல்லாவே கேட்குது. ஐயோ, இவன் சரக்கு அடிச்சு தான் அடித்தான், இப்படி பண்ணிகிட்ருக்கான். காலையில் எழுந்திரிச்சு கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்து இவன் என்ன பண்ண போகிறானோ தெரில அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பம் வந்து சொல்கிறாரு. அப்போ ஜின்னா சிரிச்சுட்டு சரி தூங்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவங்க 2 பேரும் திரும்பி ஜிமினா பார்க்குறாங்க. ஜிமினா நான் வந்து அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போ ஷுவா கூட போய் படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பம் சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்க குடுகுடுன்னு ஓடி போய் படுத்துக்கிறாருடா. இந்த பக்கம் ஷுகாவா அப்படியே ஜிமினா சேர்த்து ஹக் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்ச மாதிரி அவரே ஹேண்ட் எடுத்து வச்சு அப்படியே படுத்துக்கிறாரு நம்ம ஷுவாவோட ஹேண்ட்லேயே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷுகா கண்ணை முழிச்சாரு அப்படின்னா ஜிம்மின் ஃபேஸில் தான் முழிக்கணும், அந்த மாதிரி. ஓகேவா, அவரோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஷுகாவை பேஸ் பண்ணியிருக்கு. அவர் மல்லாக்க படுத்திருப்பாங்களா அந்த மாதிரி வந்து படுத்திருக்காரு. நம்ம ஷுகா வந்து நம்ம ஜிம்மினை பார்த்த மாதிரி படுத்திருக்காரு. நம்மளோட ஷுகா ரைட் ஹேண்டில் வந்து ஜிம்மின் படுத்திருக்காரு. சரியா, அந்த மாதிரி வந்து படுத்துட்டு அவரை வந்து கனகெட்டியமாக பிடிச்சிக்காரு. ஏதாவது மயக்கத்தில் திரும்பினாங்க அப்படின்னா கீழே விழுந்துருவாங்க ஷுகா. ஸோ அதனால் வந்து கெட்டியமாக நம்ம ஜிம்மின் தான் அப்படியே அவரோட ஹிப்போட அந்த ஹேண்டை ஷுகாவோட ஹேண்டை எடுத்து போட்டு அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே தூங்குறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஆரமும் ஜின்னும் பார்த்திங்கன்னா அப்படியே ஹக் பண்ணி ஒரே பெட்டில் வந்து அப்படியே படுத்துக்கிறாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதுடா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வியும் யூங்கி தான் அப்படியே எந்திரிக்கிறாங்க. என்னடா தூக்கம், கழுத்தில் ஏதோ குத்தன மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி அப்படியே தேய்ச்சிட்டே 2 பேருமே ஒரே மாதிரி பண்ணிகிட்டே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம வி வந்து நம்ம ஜேகே முந்தியில் முழிக்கிறாரு. இந்த பக்கம் யூங்கியா நம்ம ஜிம்மினை பார்த்துட்ருக்காரு. ஜிம்மின் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம யூங்கியை ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்திருக்காருடா. அவரோட மூக்கும் நம்ம ஷுகாவோட மூக்கும் அப்படியே டச் ஆகிட்டுருக்கு. சரியா, இந்த பக்கம் வியை பார்த்திங்கன்னா வி வந்து நம்ம ஜேகேவை பேக் ஹக் பண்ணியிருக்காரு. அப்படியே வந்து அவரோட சீக்ஸில் தான், ஜேகேவோட சீக்ஸில் தான் வந்து வியோட ஃபேஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து படுத்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வி தான் அப்படியே என்னடா அது
ஆ கை வலிக்குதே, கை வலிக்குதே அப்படிங்கிற மாரி அந்த கைய எடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் ஜேகே விடுற மாரி இல்ல. நல்லா டைட்டா புடிச்சிருக்காரு. ஐயோ! என்ன இவன் இப்படி புடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாரி அப்படியே அவருக்கு கிச்சு கிச்செல்லாம் பண்றாரு. பட் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல ஜேகே கிட்ட இருந்து. ஏன்னா அவர் சரக்கு அடிச்சதுல படுத்திருக்காரு. ஸோ எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. அவரா கம்முனு இரு புருஷா அப்படின்றாரு. எது புருஷாவா? டேய் நான் உன்ன லவ் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். இன்னும் உன்கிட்ட ப்ரப்போஸ் கூட பண்ணலடா அப்படிங்கிற மாரி நம்ம வந்து சொல்றாரு. ஆ என்ன அப்படிங்கிற மாரி அப்படியே தூக்க கலத்துல அப்படியே கண்ணை முழிக்க முடியாமல் நம்ம ஜேகே வந்து முழிச்சு பார்க்க நம்ம வியா புருஷனா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்றும் புரியாமல் அப்படியே கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காருடா. அப்போது ஜேகேவா முடிச்சுட்டானா அச்சோ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து டக்குன்னு எந்திரிக்கிறார் பாருங்க. கரெக்டாக நம்ம வியோட தலையில் நல்ல அடி, பலமான அடியே விழுந்துருது. வியா டேய் ஏன்டா எதுக்குடா இப்படி வந்து அடித்தா? ஏற்கனவே நைட்டு எப்படி தூங்கினே தெரில, இப்போ தலையில் வர அடிச்சிட்டான். வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேவா ஷோ ரொம்ப அடிச்சணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே லைட்டாக ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இந்த பக்கம் வியா இது நல்லா இருக்கே, அடிப்பட்டாலும் தேய்ச்சி விட்றதுக்கு இப்படி ஒரு ஆள் இருந்தால் எத்தனை அடி வேணும்னா பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம வியோட மைண்ட் வைஸு அவர் வந்து அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்காருடா. 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே வந்து வியோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி ஒரு ஹேண்டில் வந்து அப்படியே தலையை ரப் பண்ணிகிட்ருப்பாரு. அப்படியே 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் ஆகுதுன்னா இந்த பக்கம் கீழே ஜிம்மினா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நம்ம யூங்கியா அப்படியே ஜிம்மின் தூங்குறதையே பார்த்து அப்படியே ரசிச்சிட்ருக்காரு. இவ்வளோ அழகாக இருக்கான்ல, ஐயோ லிப்ஸை பாரு எவ்வளோ அப்படியே பிங்கிஷ் கலரில் இருக்குது. இவ்வளோ பக்கத்தில் இருக்கும்போது நான் எப்படா கம்முன்னு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அப்படியே ஜிமினுக்கு கிஸ் பண்ணுறாரு. ஜிமினுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் தூக்கம் தெளியுது. என்னடா அது நம்ம லிப்ஸில் ஏதோ ஈரமாக படியுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்கிறாரு. கண்ணை முழிச்சா நம்ம சுகா தான் அப்படியே ஜிமினை வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு நல்லா தெரியுது. அவர் லிப்ஸ் எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா வச்சுருக்காரு. ஸோ லிப்ஸுக்கு மேலேயே அவர் அப்படியே சப்பி சப்பி சாப்பிடுவாங்களடா சாக்லேட்டா லாலிபாப் அந்த மாதிரி வந்து நம்ம சுகா வந்து பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் ஜிமினா கண்ணை திறந்துட்டு அப்படியே சுகாவை தள்ளிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கேன்? கிஸ் பண்ணேன். அது கூட பண்ணக்கூடாதாடா? ஆனால் எப்பட்றா மார்னிங் ப்ரஷ் கூட பண்ணல, ஆனால் உன்னோட லிப்ஸு செம்ம ஸ்வீட்டாக இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜிமினா ஐயோ போங்க போங்க அந்த பக்கம் போங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட செஸ்ட்லேயே போயிட்டு அடிக்கிறாரு. இந்த பக்கம் யூங்கியா இங்கே பாரு ஆரம்பிச்சிட்டேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒழுங்கு மரியாதை கோஆப்ரேட் பண்ணு, மூச்சியில் கோழி குஞ்சில் கோஆப்ரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜிமினை பக்கத்தில் இழுத்து நல்லா கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வியும் ஜேகேவும் தான் ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்கடா. அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே அறியாமல் பக்கத்தில் வந்து அவங்களும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே தான் நல்லா வந்து நம்ம வியோட மடியில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம வியும் சும்மா இல்லை, நம்ம ஜேகேயோட பாடியெல்லாம் அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காருடா. இந்த சத்தமெல்லாம் கேட்டு கீழே ஒரு ஜோடி டிஸ்டர்ப் ஆகிறாங்க. என்னடா முச்சுன்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வந்து அப்படி எந்திரிக்கிறாரு. இந்த பக்கம் ஜின்னா டேய் ஏன்டா ஏற்கனவே செஸ்ட்டில் கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருந்தேன், அப்படியே எந்திரிக்கிறேன் வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஆரமாக சாரிடா சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னிட்ட வந்து அப்படி சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஜின்னா என்ன சவுண்ட் அது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன சவுண்டு? நான் இப்போ தான் கிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. இல்லைடா ஏதோ எலி கத்துற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு வந்து கேட்குறாரு. ஆமாண்டா எனக்கும் அந்த சத்தம் கேட்டு தான் நானும் திஷபா எந்திரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் எந்திரிச்சு அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கமாக பார்க்குறாங்க. ஆரம் வந்து ஜேகேவை பார்க்குறாங்க, நம்ம ஜின்னு வந்து ஜிம்மினையும் யூங்கியும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சவுண்டு. 2 பேரும் கோரஸாக கத்தவும் நல்லா எக்கோவே கேட்குது, அந்தளவுக்கு சவுண்டாக கத்துறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விக்கும் ஜேகேக்கும் அப்போ தான் கான்சன்ட்ரேஷனே வருது. அவங்க போய் டக்குன்னு விட்டுட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து சொல்கிறாடா. நம்ம வி அப்படியே ஸ்மெத் பண்ணிவிட்டு பரவாயில்ல நல்லா தான் இருந்தது லிப்ஸு அப்படிங்கிற மாதிரி லைட்டாக அப்படியே பிக் பண்ணி எடுத்துகிட்டு சரிப்பா கீழே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு வராரு. கீழே பார்த்திங்கன்னா யூங்கியா பிடிச்சிக்கொண்டு அப்படியே பதறிட்டு எந்திரிச்சிருப்பார். நம்ம ஆரமும் ஜின்னும் கத்து அப்படி. ஸோ நம்ம யூங்கி எந்திரிச்சு நின்றுட்டு அப்படியே திருட்டு பண்ணி முடிச்சிட்ருக்காரு. ஜிம்மினா அப்பா காப்பாற்றிட்டாங்கப்பா, ஐயோ மூச்சே விட முடியாமல் எப்படி கிஸ் பண்ணுறான்,
ஓ லிப்ஸே வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் லிப்ஸை வந்து அப்படியே தொட்டு பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு பெட்டு மேலே. இந்த பக்கம் ஜின்னா ஏன் கீழே இறங்க முடியாதோ, ஐயாக்கு என்ன காலில் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இப்போ சினிங்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிம்மினும் கீழே இறங்குறாருடா. இறங்கிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஆரமும் ஜின்னும் அப்படியே கையை கட்டிக்கிட்டு அவங்க 4 பேரையும் அப்படியே முறைச்சி பார்த்த மாதிரி இருக்காங்க. இந்த பக்கம் வியா ஐயா என்ன பழக்கம் இது, போங்க போயிட்டு ரெடியாங்க ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது ஏண்டா டேய் உங்களுக்கு 2 பேருக்கும் தெரிஞ்சுதாடா நம்ம ஸ்கூல் தான் படிக்கணும்னு தெரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வந்து கேட்குறாரு. இந்த பக்கம் வியும் யூங்கி தான் அப்படியே தலையத்தை சொரிஞ்சிட்டு ஐயோ சரி சரி விடுங்க விடுங்க, நீங்கள் மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களாம்மா நைட்டு ஜீனுக்கு கொடுக்காம இருந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யூங்கி வந்து கேட்குறாரு. டே இங்கே பாரு, ஏதாவது பேசினா பல்லுகளெல்லாம் உடச்சிடுவேன், ரொம்ப ஓவராக பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி யாரும் திட்டுறாரு. இந்த பக்கம் இவங்க சரி சரி விடுங்க விடுங்க, சின்ன தேசுங்க அப்படி தான் இருப்போம், கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் ஜிமினா ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்காரு. ஐயோ என்ன இவர் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்பவே ஷை ஆகிட்டு இருக்காரா. இந்த பக்கம் ஜேகேவா அப்படி ஜிமினா ஹேண்டை பிடிச்சி ஜிமின் போகலாம் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஹேண்டை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறாருடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆரமும் ஜின்னும் அப்படி பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. ஜிம்மினும் ஜேகேவும் ஓரமாக போகிறத பார்த்துட்டு எங்கடா போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் வியா ஆரம்பிக்கிட்ட வந்துட்டு என்ன இங்கே லுக்கை இங்கே விடுங்க, எங்கே ஆளை இதுக்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வி கேட்குறாரு. ஆரம்மா டே அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, சின்ன பசங்கடா எங்கே போகிறானுங்க பார்த்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆரம் வந்து சொல்கிறாரு. ஓ அப்படி சரி ஓகே, தம்பியோட அந்த லெவலில் வச்சுருந்தா எனக்கும் ஓகே தான், அதை தாண்டி வேறு எங்கேயும் போகக்கூடாது ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஆரமாக பார்த்து முடிச்சிட்டிங்க பார், ஏன் ஃபிகரே நல்லா இருக்கும்போது நான் இதுக்கிற அடுத்த ஃபிகரை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் சொல்கிறாரு. இந்த பக்கம் வியா ரைட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இந்த பக்கம் ஆரம் சிரிச்சு ஐயோ இந்த பசங்களை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோமோ தெரில ஜின் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்ருக்காருடா. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்டலே பார்த்திங்கன்னா அப்படி ரொம்ப அப்படியே ரணகலமான எப்படி இருக்கும், பசங்களாம் கத்திட்டு கூச்சல் போட்டு அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இந்த பக்கம் ஆரம்பத்தில் உண்மையே புரியல என்னடா சத்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே அந்த ரூமை விட்டு எட்டி பார்க்குறாங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே கத்துறாங்க. என்னென்னா அந்த வந்து சென்னை காணோம். சென் படுத்திருக்க ரூமில் வந்து ஆல்ரெடி 4 பசங்க இருக்காங்க. அந்த பசங்கள்லாம் எந்திரிச்சு சின்ன காணோன்னு கத்தியிருக்காங்க. அந்த ஹாஸ்டல் வார்டன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேடிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் சென்னு வந்து வெளியில் வரவே இல்லை. நம்ம ஜெய்கோப் வந்து கூட்டிகிட்டு போனார்லடா அந்த ரூமுக்கு, அந்த ரூமை விட்டு வெளியில் வரவே இல்லை. ஆரம்புக்கும் சின்னுக்கும் அப்போ தான் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. ஐயோ மாட்டினா அவ்வளோதான் சித்தம், எல்லோரும் சேர்ந்து மாட்டிப்போண்டா, அப்புறம் நாம ஏன் ஸ்கூப் இல்லைன்னு அந்த வார்டன் நம்மளையும் பிடிச்சிப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஆரமும் ஜின்னும் பார்த்திங்கன்னா அப்படியே புலம்புறாங்க. இந்த பக்கம் வியா அப்படியே உள்ளே வந்து எட்டி பார்த்துட்டு எங்கடா ஜெய்கோப் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன்டா அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்குறாரு. இல்லைடா சின்ன காணுமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வி அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆரம் தயங்கிட்டே சொல்கிறாரு. இந்த மாதிரி சின்னுக்கும் ஜெய்கோப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா லவ் ஆகிடுச்சு, அதனால் 2 பேரும் பார்த்திங்கன்னா அந்த ரூமில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மினும் ஜேகேவும் பார்த்திங்கன்னா என்னடா நடக்குது, நம்ம லிஸ்ட்லேயே இல்லைடா இது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா போன இதில் வந்து இதெல்லாம் நடந்திருக்காது. ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த வார்டனா ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணியிருக்காங்க, எங்கே இருக்கான் சென் அப்படிங்கிற மாதிரி. நம்ம பாய்ஸ் ரூமுக்கு வராங்கடா, வந்துட்டு சென் எங்கே இருக்கானா அப்படிங்கிற மாதிரி வந்து தேடுறாங்க. எல்லா பெட்டும் பார்த்திங்கன்னா கசங்கியிருக்கு. அவர் வந்து பார்த்துட்டு ஆமாம் உங்கள் ரூமில் ஒரு ஆள் கம்மியாகுது யார் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்டன் வந்து அப்படியே பார்க்குறாங்க. ஜெய்கோப் எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜெய்கோப் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் முழிக்கிறானுங்க. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா வீக்கு நம்ம ஆரம் சின்னுக்கு வந்து தெரியும் ஜெய்கோப் வந்து சின்ன அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது தெரியும். நம்ம சுகா வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேயே நிற்கிறாரு. மேம் நான் இங்கே தான் இருக்கேன், என்ன தேடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் உன்னை வெளியிலேருந்து வரும்போதே பார்த்துட்டேன், ஒழுங்கு மாதிரியே ஜெய்கோப் இங்கேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சுகாவை பார்த்து மறைக்கிறாங்க. சுகாவா என்னடா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸை பார்க்குறாங்க. பாய்ஸ் வந்து செய்கையிலே சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த ரூமுக்கு போனால் எப்படியாவது அவனை காப்பாற்றிடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவிட்ட வந்து பாய்ஸ் வந்து சொல்கிறாங்க. சுகாவா நான் எப்படா போகிறது, இந்த வார்டன் தான் இப்படியே நிற்கிதே, நான் எங்கே போகிறது, இத்தனை பசங்க வேறு இருக்கானுங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து அப்படியே முழிக்கிறாரு. இந்த பக்கம் அந்த வார்டனா என்னடா திருட்டு முழிக்கிற, எங்கே போனான் அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து வார்டன் தெரியல வார்டன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூங்கி வந்து தப்பிச்சிடுறாரு. அந்த வார்டனா அப்படியே திரும்ப யூட்டர்ன் போட்டு நம்ம ஆரம்பிக்கிட்டே ஜின்னு வீ கிட்ட தான் வராங்க. எங்கடா இன்னும் 2 பசங்க இருந்தாங்களே எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க. மேம் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கூட்டத்துலேருந்து ஒரு சத்தம். அந்த மேம் திரும்பி பார்க்குது.
பார்த்தா நம்ம ஜேகேவும் ஜிமினும் அந்த கூட்டத்தில் நிற்கிறாங்க. சரி இவனுங்க இருக்கானுங்க, அவன் எங்கே இந்த கூட்டத்தில் எங்கேயாவது ஜெய்ஹோப் இருக்கானா, யாராவது தேடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பக்கத்தில் அப்படி திரும்பி பார்த்துக்கிறாங்க. எங்கேயுமே ஜெய்ஹோப் இல்லை. அப்போது ஜெய்ஹோப் இங்கே இல்லைன்னா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி இந்த வார்டன் சொல்லுது. மேம் அது வந்து அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் ரொம்ப இழுக்கிறாரு. இந்த பக்கம் அந்த வார்டனா கிடைக்கட்டும் கையில் வச்சுக்கிறேன் அவனை கச்சேரி அப்படிங்கிற மாதிரி அந்த வார்டன் வந்து சொல்லுதுடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வார்டன் தான் அப்படியே எல்லா பசங்களையும் வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 பசங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹாஸ்டலில் இருக்க பசங்க எல்லாத்தையும் எழுப்பி கூட்டிகிட்டு வந்திருக்குது அம்மா. அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டு அந்த லாஸ்ட்டில் அந்த கட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கள்ல அந்த ரூம் கிட்டே போகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் தான், மேம் அங்கே என்ன இருக்க போது, உடஞ்ச கட்டல் தான் இருக்கும், வாங்க அடுத்த ரூம் போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்டனை கூப்பிட்றாங்க. அந்த வார்டனா அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்படி திரும்பி வர்றாங்க பாருங்க. ஒரு 10 ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருப்பாங்க. உடனே அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. பாய்ஸ் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஆரமாக நாசமாக போச்சு, இந்த நாய் இப்போ தான் எந்திரிச்சு வருவானா அப்படிங்கிற மாதிரி அப்படியே தலையில் அடித்து பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா அவர் பாட்டுக்கு சின்ன அப்படியே கையில் ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு ஐயோ என் செல்லத்துக்கு வலிக்குதா ஜோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சிட்டே வந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் சின்ன அப்படியே ஷை ஆகி நம்ம ஜெய்ஹோப்போட ஷோல்டரில் அவளோட ஃபேஸ் அப்படியே பொதிச்சிட்டு அப்படியே ஷை ஆகிட்டு வந்துட்டுருக்காருடா. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா அப்படியே திரும்பிட்டு நிமிர்றாரு பாருங்க. அங்கே எல்லோரும் இருக்காங்க, வார்டனு அந்த பாய்ஸ் ஹாஸ்டலில் இருக்காங்க அத்தனை பேரும் அங்கே இருக்கானுங்க. எல்லோரும் பார்த்து சிரிக்கிறானுங்க. அந்த வார்டனா என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜெய்ஹோப் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மில் தானே இருக்காங்க, சின்னும் யூனிஃபார்மில் தான் இருக்காங்க. கொஞ்சம் 2 பட்டன் மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு, அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பட் நம்ம ஜெய்ஹோப்போட நெக்லேயும் பார்த்திங்கன்னா ஹிக்கீஸ் இருக்குது, சின்னோட நெக்லேயும் ஹிக்கீஸ் இருக்குது. சின்னுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பலமாகவே இருக்குது. ஜெய்ஹோப் மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து அந்த வார்டன் தான் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அந்த ரூமில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் பண்ணல மேம் அப்படிங்கிற மாதிரி சென் வந்து அப்படியே ஜெய்ஹோப்பை ட்ராப் பண்ணுறாங்க. கீழே இறக்கி விடு அப்படிங்கிற மாதிரி. ஜெய்ஹோப்பா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து அப்படியே மெதுவாக இறக்கி விடுறாரு. பார்த்து இப்போ மெதுவாக இறக்கி விடுறாரு. அப்போது சென்னா அப்படி நிற்க முடியாமல் நின்றுட்டுருக்காரு. ஜெய்ஹோப் வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் சென்னோட ஒரு ஹேண்ட் எடுத்து அவரோட ஷோல்டரில் போட்டு அப்படி தான் தாங்கி பிடிச்ச மாதிரி தான் நின்றுருப்பார். அந்த ஹாஸ்டல் வார்டனா ஐயோ என்னடா நடக்குது இங்கே, என்னடா பண்ண அவனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம சென்னை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபேஸ் எல்லாம் திருப்பி பார்க்குறாங்க. அவரோட நெக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹிக்கி மார்க்ஸ் இருக்குது, அப்படியே நெயில் மார்க்லாம் இருக்குது. அது வந்து பார்த்துட்டு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து செக் பண்ணுறாங்க. 2 பட்டன் அப்படியே ரிமூவ் பண்ணி இந்த குச்சி ஒன்று வச்சுருப்பாங்க, அதை வச்சு அப்படியே தள்ளி பார்க்குறாங்க. அவர் பாடி ஃபுல்லாக அவ்வளோ ஹிக்கி மார்க் இருக்குது. அதை வந்து பார்த்துட்டு அப்படியே ஜெய்ஹோப்பை திரும்பி பார்க்குறாங்க. ஜெய்ஹோப் காலத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஹிக்கி மார்க் இருக்குது. அவரோட ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்குறாங்க. பட் பாடியில் அவ்வளோவா இல்லை. அவங்களுக்கு வந்து நெக்கில் மட்டும் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து ஷோல்டரில் ஒன்று இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. டேய் உண்மையை சொல்லுங்கள், என்ன பண்ணீங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் பண்ணலை மேம் அப்படிங்கிற மாதிரி சென்னு வந்து அழுகவே ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா மேம் அது வந்து மிரட்டாதீங்க, பாவம் சின்ன பயப்படுறான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஆரம்பம் சின்னெல்லாம் பார்த்திங்கன்னா தலையில் அடிச்சு ஐயோ மாட்டினான்டா, இன்றைக்கி எல்லோரும் மாட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்கடா. இந்த பக்கம் அந்த மேம் ஹாஸ்டல் வார்டன் இருக்காங்களா, அவங்க பாய்ஸுக்கு சின்னோட ரூம்மேட் இருப்பாங்களா, அவங்கள கூப்பிட்டு ஏன்டா இவனை காணும்னு சொன்னீங்க, இவன் இங்கே தானடா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேம் நைட்டெல்லாம் ரூம்க்கே வரல மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. சொல்லிவிட்டு அதில் ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா மேம் நைட்டெல்லாம் ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது மேம், எங்களுக்கெல்லாம் பயமாக இருந்தது, அதனால தான் சின்ன கவனம்னு வந்து சொன்னோம், நான் சொல்லும் போதே உங்கள்கிட்ட சொன்னல அப்படிங்கிற மாதிரி இந்த வார்டன் கிட்ட சொல்கிறாங்க. அந்த வார்டனுக்கு புரிஞ்சிருது என்ன நடந்தது அப்படிங்கிறது, வார்டனுக்கு புரிஞ்சிருது. வார்டனா அட்டப்பா அவிகளாம் இது என்ன ஹாஸ்டல் நினச்சிங்களா இல்லை லார்ஜுன்னு நினச்சிங்களாடா அப்படிங்கிற மாதிரி அந்த லட்டி மாதிரி வச்சுருக்காங்க, குச்சி மாதிரி வச்சுருப்பாங்கடா. அதை வந்து அப்படி ஜெய்ஹோப்பை பார்த்து ஓங்குறாங்க. ஜெய்ஹோப்பா மேம் இங்கே பாருங்கள், நாங்கள் செஞ்சது தப்பு தான், இல்லைலாம் சொல்லலாம், எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, நான் இவனை லவ் பண்ணுறேன், இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், ஒழுங்கு மரியாதை இதெல்லாம் ஒத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் சின்னான்னு பார்த்துட்ருக்காரு. ஐயோ 2 பேரும் ஸ்கூல் தானே படிச்சுட்ருக்கோம், என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா ரொம்ப போல்டாக பேசிகிட்ருக்காரு. நம்ம ஜிம்மி ஜேகே எல்லாம் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா, அந்த ஹாஸ்டல் வானுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டு எதாக இருந்தாலும் பிரின்சிபல் சார்கிட்ட போய் பேசிங்களா வாங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அவங்க ரூம்மேட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அப்படியே போகிறாங்க. இந்த பக்கம் ஜெய்ஹோப்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயந்துடுறாரு. ஆரம்பா சரி விட பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பண்ணிடலாம் பார்த்து அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிடுறாருடா. ஜெய்ஹோப்போட அப்பாக்கெலாம் கூப்பிட்டு சொல்லிடுறாங்க.
இந்த பக்கம் சென்னோட பேரண்ட்ஸ்க்கு கூப்பிட்டு சொல்கிறாங்கடா. சென்னோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னடா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சென்னை வந்து பார்க்குறாங்க. சென்னுக்கு அவ்வளோ விக்கி மார்க்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் பையன் ஹாஸ்டலை லாட்ஜாக மாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்டன் வந்து கத்துது. இந்த பக்கம் பிரின்சிபல் சார் மேம் கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க, அவங்கெல்லாம் படிக்கிற பசங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன படிக்கிற பசங்களாம் மாதிரியா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிம்மு ஜியானுமே வந்திருப்பாங்கடா. வந்துட்டு என்னாச்சு, எதுக்காக ஜெய்கோப்போட பேரன் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ ஒருத்தரை கூப்பிடவும் அடுத்தடுத்து எல்லோரும் வந்துடுறாங்க. வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஜெய்ஹோப் வந்து சென்னை லவ் பண்ணுறானாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. சென்னோட பேரண்ட்ஸை வந்து இப்போ தான் வந்து நம்ம ஜெய்ஹோப்போட பேரண்ட்ஸும் நம்ம கிம் ஜியான்லாம் அப்படியே பார்க்குறாங்கடா. பார்த்தோன்னே அவங்களுக்குலாம் ஷாக்கு. ஏன்னா சென்னோட பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜியானுக்கும் கிம்முக்கும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, ஓகேவா, அந்த மாதிரி ஃப்ரெண்டு. அவங்களுக்குலாம் டேய் நீயா நீயா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் பாய்ஸா என்னடா அது பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறா கூப்பிட்டா எல்லாம் நீயான்னு ஃப்ரெண்டு மாதிரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிரின்ஸிபல் முதல் கொண்டு பார்த்துட்ருப்பாருடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாய்ஸுக்கெலாம் ஒரே ஹாப்பி ஆச்சோ, நம்ம அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சவங்க தானா, அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது சென்னை அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஆரமும் நம்ம ஜின்னும் தான் அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு வந்து ஆரம் வந்து நம்ம ஜின்னோட கழுத்தில் அப்படியே ஹிக்கி மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த அச்சு இன்னுமே இருக்குது. ஸோ இந்த நடக்கிற கலவரத்தில் யாராவது சென்னோட கழுத்தில் இருக்க ஹிக்கி மார்க்கை பார்த்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை ஆகிடுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரமும் சென்னும் அப்படியே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு ஒருத்தர் சைடு பார்வெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்து நின்றுட்டுருக்காங்கடா. அப்போ வந்து அந்த ஹாஸ்டல் வார்டு தான் எதர்ச்சியாக திரும்புகிறாங்க பாருங்கள், நம்ம ஜின்னு கழுத்தில் இருக்க ஹிக்கி மார்க் மாட்டிடுது. அப்போ வந்து அந்த வார்டன் தான் இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி ஜின்னை வந்து கூப்பிட்றாங்க. ஜின்னு வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. மேம் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஜின்னோட காலர் அப்படியே விளக்கி பார்க்குறாரு பாருங்க. அந்த இடத்துல 2 ஹிக்கி மார்க்கே இருக்குது. நம்ம ஆரம் தக்கா மாட்டிட்டாரு. அப்படியே ஜின்னு வந்து கண்ணெல்லாம் டிஎஸோட அப்படி நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆரமா மேம் என்ன நான் தான் பண்ணேன், அதுக்கு என்ன பண்ணுன்றீங்க, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், அதான் நான் அவனை லவ் பண்ணுறேன், அதுக்காக தான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் போட்டு உடச்சிட்றாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கிம்முக்கு வந்து செம்ம ஷாக்கு. என்னடா ஆரம் சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் சேதுப்பா, எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, நான் இவனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வந்து சொல்லிடுறாரு. சரி ஓகே ஃப்ரெண்டு தானே பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து விட்டுறாருடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்டல் வார்டனா அதோட விட்டுச்சா இவனோட ரூம்மேட்டில் எல்லாம் வாங்க முன்னாடி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. எல்லோரும் அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறாங்க. சுகா, நம்ம ஜிமின், ஜேகேன்னு சொல்லிட்டு அப்படியே லைனாக நிற்கிறாங்க. இந்த பக்கம் சென்னோட ரூம்மேட்லாம் இருப்பாங்களா அவங்களாம் நிற்கிறாங்க. அவங்கள எல்லாரையும் செக் பண்ணுறாங்க. ஏதாவது வேறு எவனுக்காவது ஏதாவது ஹிக்கி மார்க் இருக்கா, அப்படி இன்னும் யாராவது பேர் மாட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறாங்க. பட் சென்னோட ரூமில் வந்து யாருமே மாட்டல. நீங்கள் போங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம 4 பாய்ஸ் கிட்ட வராங்கடா. வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. வியோட ஃபேஸ்லலாம் எந்த ஒரு ஹிக்கி மார்க்கும் இல்லை. பட் கழுத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் பிங்கிஷ் கலரில் இருக்குது. என்னடா அது ஹிக்கி மார்க்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை மேம் நைட் ஏதோ எறும்பு கடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வி வந்து சொல்கிறாரு. ஓ எறும்பு கடிச்சிருச்சா, சரி ஓகே லைட்டாக தான் பிங்கிஷாக இருக்குது, அதனால் எறும்பு கடிச்சிருச்சு, ஓகே ரைட்டு விட நீ போ அப்படிங்கிற மாதிரி வியை வந்து அனுப்பிடுறாங்க. வியா அப்பா இந்த பொம்பளை கொரிலாகிட்டு இருந்து தப்பிச்சோண்டா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே போய் ஓரமாக நின்றுக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜுவாகிட்டே வராங்க. ஜுவாக்கும் நெக்கில் அதே மாதிரி பிங்கிஷ் கலரில் இருக்குது. அப்போ வந்து அந்த வார்டன் தான் என்னடா உன் குளத்துலேயே இருக்குது, உனக்குமா எறும்பு கடிச்சது 2 பேருக்கு ஒரே இடத்துல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம சிவா தான் என்னது 2 பேருக்கு ஒரே இடத்துல அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வியை வந்து பார்க்குறாங்க. வி பார்த்தோன்னே வியா ஆமாம் என்ன இருக்க இடத்துல உனக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து புரியாமல் பார்த்துட்ருக்காருடா. இந்த பக்கம் நம்ம 4 பாய்ஸ் பார்த்திங்கன்னா யாருன்னா ஆரம், ஜின், நம்ம ஜேகே, ஜிமின் 4 பேர் பார்த்திங்கன்னா அப்படியே திருட்டு மொழி முடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சுகா தான் தெரில மேம் எனக்கும் எறும்பு படிச்ச மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து சொல்லிடுறாரு. அப்போ உங்கள் ரூமுக்கே எறும்பு மருந்து போடுறான்டா அப்படிங்கிற மாதிரி இந்த வார்டன் சொல்லிட்டு அப்படியே சுகாவையும் தள்ளி விட்டுருது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் கிட்டேயும் ஜேகே கிட்டேயும் தான் அவனை வராங்க. காலையில் வந்து ஒரு கிசிங் சீன் நடந்திருக்கும்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்க பார்த்துக்கிட்ட வேலை அந்த மாதிரி. ஸோ அந்த வார்டன் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருது. என்னடா 2 பேரும் ஒழிச்ச மாற்றி கடிச்சிக்கிட்டிங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இந்த பக்கம் சுகாக்கெலாம் டென்ஷன் ஆகிடுது. எது அவங்க 2 பேருமா, அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து அப்படியே ஜிமின் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாரு. இந்த பக்கம் வியா கடுப்பாயிட்டு அப்படியே நம்ம ஜேகே ஹேண்டை பிடிச்சி இங்கே பாருங்க நான் தான் கடித்தேன் அதுக்கு என்ன பண்ணுன்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த பக்கம் வாடனா டேய் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வாயை பொழந்துடுறாங்க. ஏன்னா சுகா வந்து ஜிமினை பிடிச்சிருப்பாரு, நம்ம வி வந்து ஜேகேவை பிடிச்சிருப்பாரு. இந்த பக்கம் அவங்க அப்பா முன்னாடியே அவங்க 2 பேர் அப்பாவும் அங்கே தானே இருப்பாங்க. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு சரி ரைட்டு டேய் நண்பா இனிமேல் நீ எனக்கு சம்மந்தியா அப்படிங்கிற மாதிரி கிம்மு வந்து அப்படியே கிண்டலாக கேட்குறாரா. முதல்லலாம் அவங்க அப்படி 2 பேரும் அப்படி தான் இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜியானா டேய் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்துறாங்க. சரி விட்றா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதில் என்ன இருக்குது, என் பையன் உன் பையனை லவ் பண்ணுறான், இதில் ஒன்றும் எனக்குலாம் ஒன்றும் தப்பா தெரியலடா, விடு இருக்கட்டும் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னா 2 பேரும் இன்னும் நெருக்கமாயிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அவரோட ஷோல்டரில் கை போட்டுருக்காரா. இதை பார்த்தீங்கன்னா அந்த கே வந்து ஓரமாக நின்று வைத்தறிச்சலோட பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்தோன்னா அவங்களும் கூட வந்திருப்பாங்க, எதுக்காக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட வந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டு அந்த கே ஐயோ இவங்க 2 பேரும் சம்மந்தி ஆகிட்டாங்கன்னா நான் என்னோடய பிளான் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மைண்ட் வைஸு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜியோனா டே கிம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன்ல காலையில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஞாபகம் இருக்குது நான் பார்த்துக்கிறேன்டா, நீ என்கிட்ட சொல்லிட்டல நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் ப்ரெஷர் எதுக்காத சரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியோனை பார்த்து சொல்கிறாரு. ஜியோனா சரிடா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாருடா. காலையில் வந்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி பாடி கார்ட்ஸ்லாம் மாறி இருக்காங்க, நம்ம கே வந்து ஏதோ பிளான் பண்ணியிருக்கான், அவன் மறுபடியும் திருந்தி வரல, ஏதோ பிளான் பண்ணிட்டு தான் நம்ம கூட வந்திருக்கான், எனக்கு டவுட்டாக இருக்குது, இந்த மாதிரி மாறி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஜியான் வந்து நம்ம கிம் முன்னாடி வந்து நிறுத்தியிருப்பார். கிம்மா சரிடா எனக்கும் அவன் மேலே டவுட்டாக தான் இருக்குது, நான் பார்த்துக்கண்டா அப்படிங்கிற மாதிரி கிம்மும் சொல்லியிருப்பாருடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லோரும் ஒருத்தர் அப்படி பிடிச்சி ஐச்சா ஜாலி நம்ம அப்பாவும் ஒத்துக்கிட்டாயிடா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக நின்றுருப்பாங்க. இந்த பக்கம் அந்த ஹாஸ்டல் வாடனுக்கு தான் பொறுக்கல, பாவம் அந்த அம்மாவுக்கு என்ன வயிற்று விஷயம் தெரில, அந்த அம்மாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கலையோ என்னமோ, எப்படி நீங்களாம் ஒத்துக்கலாம், படிக்கிற வயசில் எப்படிலாம் லவ் பண்ணிட்டுலாம், என்ன இதெல்லாம் அநியாயமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த வாடன் வந்து கற்றுது. இந்த பக்கம் ஜானா பாருங்க எங்களுக்கே தப்பாக தெரில, எங்கள் பசங்க தான் லவ் பண்ணுறாங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம் சரியா, நீங்கள் ஒன்றும் இதில் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் எப்படி கல்யாணம் பண்ணி வச்சுப்பீங்க, எல்லோரும் சின்ன பசங்க எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வார்டன் வந்து துள்ளுது. இந்த பக்கம் அவரா இங்கே பாரு இதுக்கு மேலே நீ கத்துறேன்னு வச்சுக்குவேன், ஒரே ஒரு புல்லெட்டு தான் உள்ளே இறக்குனான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம்மு வந்து அப்படியே கன் எடுத்து அதை வார்டன் ஹாஸ்டல் வார்டன் இருக்காங்க அவனை நெத்தியில் வந்து ஃபைன் பண்ணுறாங்க. அதோட சரி அந்த அம்மா வாயவே திறக்கல. சார் நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க சார், என்ன விட்டுருங்க சார், நான் புள்ள குட்டிக்காரி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வார்டன் அப்படியே பின்னாடி போயிடுது. இந்த பக்கம் கிம்மா அது அந்த பயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கண்ணை காட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜியானுக்கும் ஜிமினுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கிம்மை வந்து ஒரு வில்லனாக தானே பார்த்துருப்பாங்க. இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுதுன்னா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்க்கோ வந்திருப்பார், நம்ம சென்னோட அவர் வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக. ஸோ அவரும் வந்திருப்பார். அவரும் பார்த்துட்டு டேய் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இந்த பக்கம் ஜிமினுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருந்தா அப்பா அப்படிங்கிற மாதிரி போய்ட்டு ஹக் பண்ணுறாரு. டேய் என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ அது வந்துப்பா நான் ஜூங்கி லவ் பண்ணுறப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருடா. அவங்க அப்பாவும் சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினை வந்து ஃபோர்டில் கிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதான் ஜியானுக்குமே சொல்லிட்டாங்களே என்ன எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் யூங்கிக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஓகேடா இதோட முடிச்சுக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ பாய்.